சிவனுக்காக பேய்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய கோவில் கட்டுனாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, மத்திய பிரதேசத்துல இருக்கிற மக்கள் அதை இன்னமும் நம்புறாங்க. சிவனுக்காக பேய்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு பெரிய கோவில் கட்டினதாகவும், அப்படி கட்டும்போது சில மக்கள் அதை பார்த்ததுனால அதை கட்டாமலே போனதாகவும், கடைசி வரைக்கும் யாராலையுமே அந்த கோவில் கட்ட முடியாதனால மிகப்பெரிய ராஜா ஒருத்தர் தன்னோட ஆட்சியிலிருந்து அந்த ராஜ்யமே மண்ணுக்குள்ள போனதா மத்திய பிரதேசத்துல இருக்கிற மக்கள் இன்னமும் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய அமானுஷ்யங்கள் இருக்கிறதாகவும், 6 மணிக்கு மேல அங்க வித்தியாசமான சவுண்ட் வரதாகவும் சொல்றாங்க. மத்திய பிரதேசத்துல இருக்கிற மக்கள் நம்புறாங்க அப்படின்றத தாண்டியும் அங்க பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில்லயே அந்த சவுண்ட் கேட்கறதா அங்க இருக்கிற சில பேர் இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் ஆட்சியில கட்டப்பட்டதுதான் அந்த கோவில். இன்னைக்கு வரைக்கும் கட்டி முடிக்காம அப்படியே தான் இருக்கு. அப்படி இன்னமுமே கட்டி முடிக்காத அந்த கோவில் தான் கக்கன்மாத் டெம்பிள். இது மத்திய பிரதேசத்துல குவாலிஃபர் நடுவுல அமைஞ்சிருக்கு. இன்னைக்குமே இந்த கோவில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இன்னமும் இருக்குதான். இந்த கோவிலை சுத்திலையும் ஒரே காடு தான். இந்த கோவில் மட்டும் அந்த காட்டுக்கு நடுவுல கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேல நிக்குது. 100 அடிங்கிறது சாதாரண இல்லைங்க, ரொம்பவுமே பெரிய கோவில், பெரிய கட்டடம்னே சொல்லலாம். பாதி கட்டியும் பாதி கட்டாமலும் நிக்குது. இன்னைக்கு இருக்கிற செங்கல் சிமெண்ட் எதுவுமே இல்லாம வெறும் கல்லால மட்டுமே நிக்குதுன்னா ரொம்பவுமே ஆச்சரியப்படுற விஷயம்னே சொல்லலாம். இப்ப இருக்கிற இன்டர்லாக் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி அப்பவே கல்லு ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி தான் வச்சிருக்காங்க. அதுல இருந்து ஒரு கல்லை எடுத்தா கூட அந்த கோபுரமே சரிஞ்சிரும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனாலும் இவ்வளவு புயலும் மழையும் அப்படியே நிக்குதுன்னா அப்படி நினைக்கும் போது ரொம்பவுமே ஆச்சரியமா தான் இருக்குது. சில கதைகள்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலுமே நம்ம நினைக்கும் போது ஒரு சில விஷயங்கள் அது உண்மையா அப்படின்னு நம்ம நம்பாமலே இருப்போம். ஆனா இந்த மாதிரி சில விஷயங்கள் நினைக்கும் போது நம்மளையே இது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரியே நினைக்க வச்சிருது. அப்படி ஒரு கதைகள்ல இதுவும் ஒரு கதையினே கூட சொல்லலாம். உண்மையாவே நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அப்படி ஒரு காட்டுக்குள்ள அவ்வளோ பெரிய கல்லை வச்சு அவ்வளோ பெரிய கட்டடம் 100 அடிக்கு மேல அவங்க எப்படி கட்டியிருப்பாங்க? எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாம, எந்த ஒரு இதுவுமே சிமெண்ட்டும் மணலும் கல்லு எதுவுமே இல்லாம வெறும் கல்லை மட்டுமே வச்சு கட்டினாங்கன்ற நினைக்கும் போது அது ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள் கேட்கும் போதுதான் இந்த மாதிரி பேய்கள் இதெல்லாம் இருக்கிறது உண்மையா அப்படின்ற மாதிரியே நம்மளை நினைக்க வைக்குது. ஆனா இந்த கதைகள்ல அது எப்படின்னு தெரியல, நம்ம போக போக பார்க்கலாம். இன்னமுமே இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே யாருமே போக மாட்டாங்கன்னு, இங்கே அடிக்கடி வித்தியாசமான சவுண்டு கேட்குறதாகவும் மக்கள் சொல்கிறாங்க. அப்படி அதையும் மீறி யாராவது போனாங்கன்னா அடுத்த நாளே அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடும், இல்லையா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் கொஞ்ச நாட்களில் இறக்கவும் செய்கிறாங்கன்ற மாதிரி அந்த மக்கள் நம்புகிறாங்க. இந்த கோவிலை கிருட்டிராஜா அப்படின்ற மன்னன் தான் கட்டியிருக்காரு. அவர் கச்சப்பகட்டா டைனசிட்டியை சேர்ந்தவராக சொல்லப்படுது. கச்சப்பகட்டா அப்படின்றதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா ஆமைகளை அடிக்கக்கூடிய டைனசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்னும் சில காரணங்கள்லாம் சொல்றாங்க, அது எது உண்மைன்னு இன்னமும் தெரியாது. இந்த மன்னன் குஜராத்தில் இருக்கிற மிகப்பெரிய 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மன்னர்களுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு இவங்க போனதா சொல்றாங்க. கிருட்டிராஜா மன்னன் 1015 to 1025 வருஷத்துல தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலேயே ஆட்சி. அப்படி அவர் ஆட்சி செய்யும் போதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஆசை ஒன்று வருது. அப்படி என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே கட்டாத மிகப்பெரிய கோவிலை சிவனுக்காக நாம கட்டணும் அப்படின்ற ஆசை தான். அப்படிப்பட்ட ஆசை எல்லா மன்னர்களுக்குமே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா 1000 வருஷத்துக்கு பின்னாடி வர மக்கள் இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? இப்ப நாம எப்படி இவ்வளோ பெரிய கோவிலை யாருடா கட்டுனாங்க அப்படின்னு பேசுறோம் இல்லையா? அந்த மாதிரிதான் இப்ப எப்படி தஞ்சை பெரிய கோவிலை பத்தி நம்ம பேசுறோம், அந்த மாதிரிதான் இதுவும். ஆனா அதுல கல்வெட்டுகள்ல ஒவ்வொருத்தவங்களோட அதை கட்டுனவங்க பேரெல்லாம் எழுதியிருப்பாங்க. இதுல அந்த கல்வெட்டுகள்ல எந்த ஒரு பேருமே கிடையாது. இன்னுமே கவர்மெண்ட்ல ப்ரூஃப் ஆகல இது இவங்க தான் கட்டுனாங்க, இது எதுக்காக கட்டுனாங்க அப்படின்றது எதுவுமே ப்ரூஃப் ஆகல. அங்க ஒரு பில்டிங் மட்டும்தான் அங்க இருக்கு. அது பாதியும் கட்டி முடிக்காமலும் இருக்குது. இப்ப நான் சொல்ற கதை எல்லாமே அங்க இருக்கிற மக்கள் சொல்றதும் அவங்க நம்பக்கூடிய கதையும் மட்டுமே சொல்லலாம். ஓகே, இப்ப எதுக்கு இந்த மன்னன் இந்த கோவிலை கட்ட நினைச்சாரு அப்படின்றத ஒரு கேள்வி. அவர் ஏன் கட்ட நினைச்சாருன்னா, சாதாரணமா இருந்த நம்மளை இந்த அளவுக்கு பெரிய ராஜாவா ஆக்குனது இந்த கடவுள் தான். அந்த கடவுளுக்காக நான் இதை கட்டணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா அவர் அப்படி கட்டணும்னு நினைச்ச கோவில் சாதாரணமான கோவில் கிடையாது. மிகப்பெரிய கோவில், 1000 அடிக்கு மேல இருக்கணும், பெரிய பெரிய வேலைப்பாடுகள் இந்த கோவில்ல இருக்கணும்னு சொல்லி நிறைய ஆர்கிடெக்சரை பாக்குறாரு. ஆனா அவங்க யாருமே இது சாத்தியமே கிடையாது, நாம இந்தியாவுக்கு நடுவுல இருக்கிறோம், இந்த பெரிய பெரிய கல்லை எங்க இருந்து கொண்டு வர போறோம், ரொம்பவுமே கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவரும் வேற யாரையோ பாக்குறாங்க, யாருனாலையுமே அது முடியல. இந்த மன்னன் ரொம்பவுமே பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. எப்படி இதை நான் யாரை வச்சு கட்டுவேன் அப்படின்ற மாதிரி. அப்போ அவரு பேய்கள் கிட்ட போய் இதை பத்தி பேசினதா சொல்றாங்க. அது எப்படி என்ன ஏதுன்னு எதுவுமே அதை பத்தி தெரியல. அந்த பில்லி சூனம் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யாரையோ வச்சு ஏதோ ஒரு விதத்துல பேய்கள் கிட்ட உதவி கேட்டதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்கு இவ்வளவு பெரிய கட்டடம் எனக்கு ஒண்ணு வேணும், நீ அப்படி கட்டி கொடுத்தனா உனக்கு நான் என்ன வேணாலும் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காராம்.
அதுக்கு பேய்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உனக்கு இதை கட்டி தரணும் அப்படின்னா எங்களை யாருமே பார்க்க கூடாது, அதாவது உயிருள்ள எந்த ஒரு உயிருமே எங்களை பார்க்க கூடாது, அப்படி பார்த்தா அதை நாங்க கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னனுமே அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாரு. கொஞ்ச நாளைக்கு வேற இடத்துல இருங்க, இந்த சைடு இந்த கோவில் சைடு யாருமே வராதீங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லி அனுப்பிடுறாரு. ஆனா அதுல இருந்து ஒருத்தன் மட்டும் மன்னன் என்ன பண்றாரு, ஏன் மக்கள் அந்த சைடு வரவே கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடையும் ஆர்வத்தோடையும் யாருக்கும் தெரியாம மறைவா போய் கொஞ்சம் தள்ளி இருந்து அந்த கோவிலை கட்டுறத பாக்குறான். அப்படி பார்க்கும்போது பெரிய பெரிய கல் வானத்திலிருந்து பறந்து வரதையும் அதுவும் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சு வரதையும் பார்த்து ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறான். அப்படி அவன் பார்த்தது அந்த பேய்களுக்கு தெரிஞ்சதும் அந்த வேலையை பாதியிலேயே நிறுத்திட்டாங்க. மன்னனும் அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்ட கோவில் கட்ட முடியலையே அப்படின்னு ரொம்பவுமே மனசொடைஞ்சு போயிடுறாரு. அந்த கொஞ்ச நாள்லயே அவர் இறக்கவும் செஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் அவங்க பையன் வராங்க, அவரும் கொஞ்ச நாள்ல இறந்துடுறாரு. அவங்க பேரனும் இறந்துடுறாரு. அவங்க வம்சமே இல்லாம காணாமையே போயிருது. ஆனா இப்ப நான் சொன்ன கதைகள் எதுவுமே நிரூபிக்கப்படல. அந்த கோவிலை யாரு கட்டினாங்க, எதுக்கு கட்டினாங்க அப்படின்னு எதுவுமே கல்வெட்டுகள்ல கூட கிடையாது. மற்ற பெரிய பெரிய கோவில்கள்ல பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள்ல இவங்கதான் கட்டினாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா இந்த கோவில்ல அப்படி எதுவுமே கிடையாது, ஃபுல்லா எம்டியாவே இருக்கு. இந்த கோவிலுக்கான உண்மை கதை கவர்மெண்ட்ல ப்ரூஃப் ஆகிற வரையும் அங்க இருக்கிற மக்கள் இந்த கதையை தான் அவங்க உண்மைன்னு நினைச்சு இன்னமும் நம்புவாங்க, நம்பிட்டும் இருப்பாங்க. இந்த கக்கத்நாத் கோவிலை யாரு கட்டுனாங்க, எதுக்காக கட்டுனாங்கன்றதையும் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான அமானுஷ்யமான வீடியோக்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.